உயிரின் உயிரான விடுதலை சிறுத்தைகளே, சாதி ஒழிப்பை சமூக விடுதலை என தமிழகத்தில் களமாடி வரும் விடுதலை சிறுத்தைகள் கட்சியினர் தமிழர்களின் உரிமைகளுக்காகவும் ஒடுக்கப்பட்டோரின் விடுதலைக்காகவும் போராடி வருகின்றனர். இன்றைய களத்தில் சிறுத்தைகள் நிகழ்ச்சியில் கட்சி தலைவரும் எழுத்து தமிழரின் நிகழ்ச்சிகள் மட்டுமின்றி எழுத்து தமிழரின் ஆணைக்கு இணங்க களத்தில் சிறுத்தைகள் பங்கேற்ற நிகழ்ச்சிகள் அனைத்தையும் இப்போது பார்க்கலாம். திருப்பூர் மாவட்டம் சாமலாபுரம் பேரூராட்சி பகுதியில் சுமார் 500க்கும் மேற்பட்ட பட்டியலின அருந்ததியின மக்கள் 3 தலைமுறைகளாக வசித்து வருகின்றனர். இந்நிலையில் கடந்த 2022ஆம் ஆண்டு முதல் 2024ஆம் ஆண்டு வரை சாமலாபுரம் பட்டியலின அருந்ததியினர் மக்கள் வசிக்கும் பகுதிக்காக 20 கோடி ரூபாய் வரை நிதி ஒதுக்கப்பட்டுள்ள நிலையில் சாமலாபுரம் பேரூராட்சி நிர்வாகம் புறக்கணித்து வருவதாக குற்றம் சாட்டப்படுகிறது. எனவே பட்டியலின அருந்ததியின மக்கள் வசிக்கக்கூடிய பகுதிகளில் தார் சாலை, சாக்கடை வசதி மற்றும் தெருவிளக்கு போன்ற வசதிகளை அமைத்து தரக்கோரி விடுதலை சிறுத்தைகள் கட்சியின் சார்பில் முன்னாள் வடக்கு மாவட்ட செயலாளர் தமிழ்வேந்தன் தலைமையில் 100க்கும் மேற்பட்ட மக்கள் மாவட்ட ஆட்சியரை முற்றுகையிட்டு மனு கொடுத்தனர். மேலும் ஆதிக்க சாதியின மக்கள் வசித்து வரக்கூடிய பகுதிகளில் அனைத்து வசதிகளையும் பேரூராட்சி நிர்வாகம் செய்து தருவதாகவும் அருந்ததியின பட்டியலின மக்கள் வசித்து வரக்கூடிய பகுதிகளை பேரூராட்சி நிர்வாகம் புறக்கணித்து வருவதாகவும் மாவட்ட ஆட்சியரிடம் குற்றம் சாட்டினர். இந்த நிகழ்ச்சியில் விடுதலை சிறுத்தைகள் கட்சியின் நாடாளுமன்ற தொகுதி துணை செயலாளர் தம்பி முருகானந்தம், சாமலாபுரம் நகர செயலாளர் கதிரேசன், சாமலாபுரம் நகர பொருளாளர் ரங்கசாமி, மங்களம் இஸ்லாமிய ஜனநாயக பேரவை பொறுப்பாளர் சாதிக், கரும்புத்தம்பட்டி நகர செயலாளர் தனபால் உள்ளிட்ட ஏராளமானோர் கலந்து கொண்டனர். திருப்பூர் மாவட்டம் சாமலாபுரம் பேரூராட்சிக்குட்பட்ட காளிபாளையம் அருந்ததியின மக்கள் கடந்த 3 தலைமுறைக்கு மேலாக குடும்பத்தோடு வசித்து வருகிறார்கள். இந்த மக்கள் குடியிருக்கக்கூடிய பகுதியில் அடிப்படை தேவைகள், சாக்கடை வசதி கிடையாது, ரோடு பாதை வசதி கிடையாது. இந்த மக்கள் பேரூராட்சி நிர்வாகத்திடம் போய் சென்று கேட்டால் உங்களுக்கெல்லாம் நிதி ஒதுக்கப்பட்டுள்ளது, உங்கள் வீட்டில் பகுதியில் ரோடு சாக்கடை எல்லாம் போட்டு விட்டாச்சு என்று பேரூராட்சி அப்பாண்டமாக பொய் சொல்கிறார். 2 கோடி ரூபாய் அந்த பகுதியில் ஒதுக்கப்பட்டுள்ளது. பட்டியலின சமூகத்துக்காக அந்த மக்களுடைய செல்லுகின்ற பாதை, சாக்கடை வசதிகள், தெருவிளக்கு வசதிகள் ஒதுக்குவதற்காக பேரூராட்சி நிர்வாகம் 2 கோடி ரூபாய் ஒதுக்கப்பட்டுள்ளது. ஆனால் இன்றைய வரை அந்த மக்களுக்கு அடிப்படை வசதி செய்யப்படவில்லை. ஆனால் அருகாமையில் உள்ள மாற்று சமூகத்தைச் சேர்ந்தவர்களுக்கு 2 குடும்பங்களே குடியிருக்கிறார்கள். அவர்களுக்கு 5 கோடி ரூபாய் ஒதுக்கி இந்த பேரூராட்சி நிர்வாகம் அவர்களுக்கு ரோடு, சாக்கடை வசதி செய்து கொடுக்கிறார், காங்கிரீட் போடுகிறார். ஆனால் பாரபட்சமாக தீண்டாமை பார்க்கின்ற வகையில் இந்த மக்களுக்கு அடிப்படை வசதி செய்து கொடுக்க மறுக்கப்படுகிறார், சாதியம் பார்க்கிறார். எனவே பேரூராட்சி தலைவர் மீது தீண்டாமை வன்கொடுமை தடுப்பு சட்டத்தில் கைது செய்யப்பட வேண்டும். அரசு ஒதுக்கப்படுகிற நிதியை கையாடல் செய்வதற்காக கைது செய்ய வேண்டும் என்று இன்றைக்கு மாவட்ட ஆட்சித்தலைவரை சந்தித்து அருந்ததியர் மக்கள் சார்பாகவும் விடுதலை சிறுத்தைகள் கட்சியின் சார்பாக நடவடிக்கை எடுக்க வந்திருக்கிறோம். நன்றி, வணக்கம். தென்காசி தெற்கு மாவட்டம் வல்லம் முதலாளி குடியிருப்பு 15வது வார்டு பகுதியில் விடுதலை சிறுத்தைகள் கட்சியின் கொடிக்கம்பம் புனரமைக்கப்பட்டு கொடியேற்றப்பட்டது. தென்காசி ஒன்றிய செயலாளர் கமல்துரை அரசு தலைமையில் நடைபெற்ற இந்நிகழ்ச்சியில் தெற்கு மாவட்ட செயலாளர் பண்பொழி செல்வம் கட்சியின் கொடியை ஏற்றி வைத்தார். இந்நிகழ்ச்சியில் முகாம் செயலாளர் மூர்த்தி, மாவட்ட இளஞ்சிறுத்தை எழுச்சி பாசறை கார்த்தி, ராஜா, சுகுமார், கார்த்திக், சசி, சிவாகரன், குமரேசன், மனோ, சதீஷ், பாரதி ராஜா, கமலேஷ், மாதவன், செல்வம், அகில், ராஜா, சதீஷ் உள்ளிட்ட பலர் கலந்து கொண்டனர். காஞ்சிபுரம் மாவட்டம் உத்தரமேரூர் அருகே
கிழக்காடி கிராமத்தில் விடுதலை சிறுத்தைகள் கட்சியின் கொடியேற்று விழா மற்றும் மகளிர் மாநாட்டிற்கு திரளாக கலந்து கொண்ட மகளிருக்கு நன்றி தெரிவிக்கும் விழா நடைபெற்றது. இந்நிகழ்ச்சிக்கு தெற்கு மாவட்ட செயலாளர் எழிலரசு தலைமை தாங்கி கட்சி கொடியை ஏற்றி வைத்து இனிப்புகளை வழங்கி சிறப்புரையாற்றினார். இதனைத் தொடர்ந்து வீரவணக்கம் செலுத்தப்பட்டது. பின்னர் அண்மையில் விடுதலை சிறுத்தைகள் கட்சி சார்பில் நடந்து முடிந்த மகளிர் மாநாட்டில் திரளாக கலந்து கொண்ட மகளிர் அணி நிர்வாகிகளுக்கு நன்றி தெரிவித்து சால்வை அணிவித்து மரியாதை செலுத்தப்பட்டது. பின்னர் ஏழை எளிய மக்களுக்கு அன்னதானம் வழங்கப்பட்டது. இந்நிகழ்ச்சியில் விடுதலை சிறுத்தைகள் கட்சி நிர்வாகிகள் டெல்லி, பன்னீர்செல்வம், மாயன், குமரேசன், தினேஷ், வழக்கறிஞர் ஆதிகேசவன், மதன், வெண்ணிலா, வெங்கட், ராபின் மற்றும் அசோக் உள்ளிட்ட பலர் பங்கேற்றனர். திருவண்ணாமலை மாவட்டம் கலசப்பாக்கம் தொகுதிக்குட்பட்ட தேவனாம்பட்டு கிராமத்தில் ஆதி திராவிடர் சமுதாயத்தை சேர்ந்த ஏழுமலை மகன் இளங்கோவன் கடந்த 30ஆம் தேதி சாதி வெறியர்களால் பெட்ரோல் ஊற்றி தீ வைக்கப்பட்ட நிலையில் படுகாயமடைந்த அவர் கடந்த 2ஆம் தேதி உயிரிழந்தார். இவரது உடலை அடக்கம் செய்யாமல் இளங்கோவனை தீ வைத்து கொலை செய்த சாதி வெறியர்களை கைது செய்யக்கோரி இன்று தொடர்ந்து 5வது நாளாக அவரது உறவினர்கள் மற்றும் விடுதலை சிறுத்தைகள் கட்சியினர் போராட்டத்தில் ஈடுபட்டனர். மேலும் அவர்கள் மாவட்ட ஆட்சியர் பாஸ்கர பாண்டியனை சந்திப்பதற்காக வந்தனர். பின்னர் விடுதலை சிறுத்தைகள் கட்சியின் தலைமை நிலைய பொறுப்பாளர் தமிழ்செல்வன், மைய மாவட்ட செயலாளர் வளர்மதி, தெற்கு மாவட்ட செயலாளர் நியூட்டன், கிழக்கு மாவட்ட செயலாளர் அசுர வடிவேல், முன்னாள் மாவட்ட செயலாளர்கள் அம்பேத் வளவன், பகலவன் மற்றும் இளங்கோவனின் பெற்றோர், உறவினர்கள் என சுமார் 20க்கும் மேற்பட்டவர்கள் மாவட்ட ஆட்சியர் அலுவலகத்திற்குள் சென்று மாவட்ட ஆட்சியரிடம் பேச்சுவார்த்தை நடத்தினர். அப்போது விடுதலை சிறுத்தைகள் கட்சி நிர்வாகிகள் இளங்கோவன் உயிரிழப்பு சம்பவத்தை கொலை வழக்காக பதிவு செய்து அவரை தீ வைத்து கொலை செய்த சாதி வெறியர்கள் 15 நாட்களுக்குள் கைது செய்ய வேண்டும் என்று கோரிக்கை விடுத்தனர். இந்த பேச்சுவார்த்தையில் உடன்பாடு ஏற்பட்டதால் அனைவரும் கலைந்து சென்றனர். திருப்பத்தூர் தெற்கு மாவட்டம் சார்பில் விடுதலை சிறுத்தைகள் கட்சியின் மாவட்ட செயலாளர் வெற்றி கொண்டான் ஆலோசனைப்படி கட்சியின் மாவட்ட அலுவலகத்தில் வேலூர் மண்டல செயலாளர் சுபாஷ் சந்திரபோஸ் தலைமையில் ஆலோசனைக் கூட்டம் நடைபெற்றது. இந்த ஆலோசனைக் கூட்டத்தில் கடந்த அக்டோபர் 2ஆம் தேதி கட்சியின் சார்பில் நடைபெற்ற மது மற்றும் போதைப் பொருள் ஒழிப்பு மகளிர் மாநாட்டில் மாவட்டம் சார்பில் கலந்து கொண்டு வெற்றி பெற செய்த கட்சியின் பொறுப்பாளர்களுக்கு பாராட்டு தெரிவிக்கப்பட்டது. மேலும் திருப்பத்தூர் தெற்கு மாவட்டத்திற்குட்பட்ட பகுதிகளில் விடுதலை சிறுத்தைகள் கட்சியில் எந்தவொரு பொறுப்பும் இல்லாமல் மாவட்டம் முழுவதும் நிதி திரட்டிய திருப்பத்தூர் நகர பகுதியைச் சேர்ந்த பழனி என்பவர் கட்சியின் பெயரை களங்கப்படுத்தி வருகிறார். எனவே இவர் மீது எழுச்சி தமிழர் அவர்கள் நடவடிக்கை எடுக்க வேண்டும் என தீர்மானம் நிறைவேற்றப்பட்டது. இந்த ஆலோசனைக் கூட்டத்தில் கந்திலி தெற்கு ஒன்றிய மகளிரணி பொருளாளராக தேர்ந்தெடுக்கப்பட்ட நந்தினி என்பவர் மண்டல மற்றும் கட்சியின் பொறுப்பாளர்களுக்கு சால்வை அணிவித்து மரியாதை செலுத்தினார். இந்நிகழ்ச்சியில் திருப்பத்தூர் நகர செயலாளர் ஆனந்தன், மாவட்ட செய்தி தொடர்பாளர் கோ பார்த்திபன், மாவட்ட இளஞ்சிறுத்தை எழுச்சி பாசறை மாவட்ட அமைப்பாளர் கோகுல் அமர்நாத், ஒன்றிய செயலாளர்கள் பாஸ்கரன் என்ற பகலவன், குபேந்திரன், ஓவியர் அண்ணாமலை, சக்தி, ரமேஷ், ஜோலார்பேட்டை நகர செயலாளர் வின்சென்ட், நாற்றம்பள்ளி பேரூராட்சி செயலாளர் நிரஞ்சன் உள்ளிட்ட மாவட்ட நகர ஒன்றிய பொறுப்பாளர்கள் ஏராளமானோர் கலந்து கொண்டனர். வரலாற்று சிறப்பு வாய்ந்த போதை மற்றும் மதுவொழிப்பு மகளிர் மாநாட்டினை தலைவர் எழுச்சி தமிழுடைய தலைமையில மாபெரும் வெற்றியை கண்டிருக்கிறது. மாபெரும் வெற்றியை தந்த ஒட்டுமொத்த மகளிர்களுக்கும் ஒட்டுமொத்தமாக ஒருங்கிணைத்த தலைவர் எழுச்சி தமிழர்களுக்கும் தெற்கு மாவட்டத்தின் சார்பில் பாராட்டுகளையும் நன்றியும் தெரிவித்துக் கொள்கிறோம். அதே போல மது மற்றும் போதை ஒழிப்பு பிரச்சாரத்தினை மகளிரின் சார்பில் கிராமந்தோறும் தொடர்ச்சியாக அறவே மதுவை ஒழிக்கின்ற வகையில் பிரச்சாரத்தை மேற்கொள்ளும் என தீர்மானிக்கப்பட்டுள்ளது. மேலும் 2026 சட்டமன்ற தேர்தலை மையமாக கொண்டு அனைத்து கிராமங்களிலும் கல்வெட்டுடன் கொடியினை ஏற்றுவது என இக்கூட்டத்தில் தீர்மானிக்கப்பட்டுள்ளது. மேலும் இந்த கூட்டத்தில் முக்கிய தீர்மானமாக எந்த ஒரு பொறுப்பிலும் இல்லாத ஒரு தனிநபர் மாநாட்டிற்கு நிதி திரட்டி மற்றும் மாவட்ட நிர்வாகத்திற்கு கட்டுப்படாமல் செயல்பட்டதனை இங்கு ஒன்றிய நகர செயலாளர்கள் ஒருங்கிணைந்து இவ்வாறான செயலினை வன்மையாக கண்டித்திருக்கிறார்கள்.
மேலும் இவ்வாறான செயல்களில் அவர் ஈடுபடக்கூடாது. கட்சிக்கும் தலைமைக்கும் மாவட்ட நிர்வாகத்திற்கும் கட்டுப்பட்டு செயல்பட வேண்டும் என இந்த கூட்டத்திலே தீர்மானமாக நிறைவேற்றப்பட்டிருக்கிறார்கள். மேலும் இவ்வாறான காரியங்களில் தலைவர் அவர்கள் கவனம் செலுத்தி தமிழ்நாடு முழுக்க இவ்வாறான போக்கினை கண்டிக்க வேண்டும் என்று கூட்டம் கேட்டுக்கொள்கிறேன். இன்றைய களத்தில் சிறுத்தைகள் நிகழ்ச்சியில் விடுதலை சிறுத்தைகள் கட்சியினர் நிகழ்ச்சிகள் அனைத்தையும் பார்த்தோம். நாளையும் இதேபோன்று சிறுத்தைகளின் பாய்ச்சலை களத்தில் காண்போம். வணக்கம். உயிரின் உயிரான விடுதலை சிறுத்தைகளே,